கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 4வது வசனம். யோவான் 21 அதிகாரம் வசனம் 4. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்தித்து தான் உயிர்த்தெழுந்ததை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றார். ஒரு நாள் என்ன நடக்கின்றது? சீஷர்கள் இயேசு இவ்வளவு உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை பார்த்து கூட அவர்கள் கடவுளுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும் என்று நினைக்காமல், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்றார். அவரோடு கூட மற்ற சீஷர்களும் இணைந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி சென்று மீன் பிடிக்கின்றார்கள். மீன் பிடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி, ராத்திரி முழுவதும் முயற்சிக்கிறார்கள். பலவிதமான உக்திகளை கையாண்டு மீன்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காமல் மிகுந்த வேதனையோடு கவலையோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். பொழுது விடிய விடிய அவர்களுக்குள்ளாக ஒரு கவலை தொற்றிக்கொள்ளுகிறது. என்ன கவலை? பொழுது விடிந்து விட்டது, இரவெல்லாம் நான் முயற்சித்திருக்கின்றேன். இப்பொழுது என் வீட்டுக்கு போய் என் பிள்ளைகளை பார்த்து நான் என்ன சொல்லுவேன்? அவர்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே, அப்பா மீன் பிடித்து கொண்டு வருவார் அல்லது விற்று அதை பணம் கொண்டு வருவார் என்று சொல்லி என் குடும்பம் ஆவலோடு காத்து கொண்டிருக்குமே என்ற அந்த கவலை அவர்களை மிகுதியாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது என்ன நிகழ்கின்றது? நாம் இப்பொழுது வாசித்த கேட்ட 4வது வசனம் சொல்லுகிற வண்ணமாய், விடியற்காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறதான அந்த கடலின் கரையில் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் ஒருவேளை இயேசுவை மறந்தால் கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பான சீஷர்களாகிய இவர்களை மறக்கவே இல்லை. அவர்களுடைய நிலைமை அறிந்து, அவருடைய தோல்வி, அவருடைய கவலை, அவர்களுடைய சங்கட்டமான நிலைமை இவையெல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு தானே அவர்களை தேடி வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தேடி வந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அதே கடலில் அதே வலையை கொண்டு அதே படகில் அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை அவர் பிடித்து கொண்டு செல்லும்படி ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார் அல்லது உதவி செய்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மை தேடி வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் மறந்து போனாலும், எப்படி சீஷர்கள் இயேசுவை மறந்து போனார்களோ அதே வண்ணமாய் பல நேரங்களில் நாம் மறந்து போனால் கூட இயேசுவை நாம் தேட வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைத்து அந்த வார்த்தையின்படியே நாம் கடவுளிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் இல்லாதவர்களாக அதையெல்லாம் மறந்துவிட்டு 3.5 ஆண்டுகள் இயேசுவிற்கு பின்பதாக நாம் சுற்றி கொண்டிருந்தோம். எப்படியோ குடும்பம் நடந்தது. இப்பொழுது நாம் நம்பியிருந்த அந்த இயேசுவும் மரித்தார். அதற்கு பிறகு உயிரோடு எழுந்தேன் என்று காட்சிகளும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது குடும்பத்தை நடத்துவதற்கான வழி தெரியவில்லை. பிழைப்பிற்கு அடுத்த காரியங்கள் என்னவென்று தெரியவில்லை. ஆகவே நான் விட்ட தொழிலுக்கு நான் திரும்ப செல்லுகிறேன் என்று சொல்லி இந்த சீஷர்கள் மீன் பிடிக்க செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே என்ன மிஞ்சுகிறது என்றால் தோல்வி மிஞ்சுகிறது.
அங்கே என்ன மிஞ்சி நிற்கிறது என்றால் கவலை மிஞ்சி நிற்கின்றது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சீஷருடைய கவலைகளை போக்கும்படியா அவருடைய தோல்வியுற்ற அதே இடத்தில் இருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாய் இயேசு அவர்களை தேடி சென்று அற்புதங்களை செய்கின்றார். இந்த காலை நேரத்தில் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் அவரை நினைக்கின்றோமோ இல்லையோ, விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறுகின்றோமோ இல்லையோ, பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்கின்றோமோ இல்லையோ, இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்யும்படி எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாயிருக்கின்ற ஆண்டவர். காரணம் என்னவென்றால், இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கின்ற ஆண்டவர். தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டபடினாலே அவருடைய அன்பெல்லாம் நம் மீது அதிகமாக இருக்கிறது. எந்த பிள்ளையின் மீது ஒரு பெற்றோர் அதிக பாசத்தை வைத்திருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் இவர்கள் துடித்து விடுவார்கள். இது மனித இயல்பை நாம் பார்க்கிறோம். மனிதர்களுக்குள்ளாகவே அப்படி இருக்குமானால் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு தன் உயிரையே கொடுத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் தம்முடையதாக ஆக்கி கொண்டு நம்மீது இருந்த சாபத்தை எல்லாம் தமக்கு நேரிடும்படியாய் ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக சாபமானார், நமக்காக பலியானார். நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதற்காக தன்னுடைய இன்னுயிரையே கொடுத்தார். அந்த அன்பான இயேசு இரட்சகர் நம்மை இன்னும் நேசிக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் கஷ்டப்படுவதை கடவுள் தூரத்திலிருந்து பார்க்கிற கடவுள் அல்ல, தேடி வருகின்ற கடவுள். ஆனால் அங்கே பிரச்சனை என்ன? அந்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். மனிதரிடத்தில் இருக்கிற முதல் பிரச்சனையே இதுதான். 3.5 ஆண்டுகள் அப்படி நகமும் சதையை போல் இருந்தவர்கள் அல்லவா? அப்படி எங்கு போனாலும் இயேசுவோடு போய்கொண்டிருந்த இந்த மக்கள் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த இயேசு யார் என்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். தன்னை தேடி வந்து விடியற் காலத்தில் கடற்கரையில் நிற்கிற இந்த இயேசுவை இவர்களுக்கு யார் என்றே தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள் வருகிற நேரத்தில் இந்த இயேசுவை நமக்கு ஞாபகத்தில் வருவதே இல்லை. அவரை தேட வேண்டும், அவரிடத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வருகிறதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சீஷர்களும் அதைத்தான் செய்கிறார்கள். கரையிலே நிற்கின்ற இயேசுவை அவர்களுக்கு தெரியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவரை என்றுமே என்றுமே அடையாளம் கண்டு கொள்ளுகிறவர்களாகவும் நினைவில் வைத்து கொள்ளுகிறவர்களாகவும் அவரையே பற்றி கொள்ளுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். தேடி வந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து எந்த இடத்தில் அவமானப்படுகிறோமோ, எந்த இடத்தில் வெட்கப்படுகிறோமோ, யார் முன்பதாக நாம் தலைகுனிந்து நிற்கிறோமோ அதே இடத்துல நம்மை உயர்த்துகிற ஒரு அற்புதமான இரட்சகர் நமக்கு இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களை தேடி வருகின்ற கடவுள் ஆண்டவரே, சீஷர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே படுதோல்வி அடைந்து நிற்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் பிரமிக்கத்தக்கதாக அந்த படவு நிரம்புங்கிற அளவிற்கு நீர் ஆண்டவரே சுவாமி மீன்களை கொடுத்தே எங்கள் வாழ்க்கையிலும் நீர் வருகிறீர்.
எங்களுக்கு எப்பொழுது உதவி செய்கிறீர் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அடியேன் அவருடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் திருக்கரத்தில் தருகிறேன். அருமை பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் எப்படிப்பட்டதான அவமானத்தோடும் நெருக்கடியிலும் பாடுகளிலும் கஷ்டத்திலும் உமது பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். உமது பிள்ளைகளுடைய பாதைகளை கடவுள் அறிந்துகிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு இறங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.